வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது கலையமுதம் சந்திரசேகர் யூடியூப் சேனல். இந்த சேனலை தொடர்ந்து பார்த்துட்ருக்க உங்கள் எல்லோருக்கும் நன்றி. இப்போ தான் நீங்கள் புதுசாக அந்த சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை. தொடர் முயற்சி வெற்றிக்கு திருவினையாக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா பிஜிடிஆர்பியில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். இதில் ஏற்கனவே கேட்கப்பட்ட முக்கியமான வினாக்கள் நம்ம பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் கொஷின், பாரதியார் எந்தெந்த இதழில் ஆசிரியராக பணிபுரிந்தார்? சுதேசமித்திரன், இந்தியா. செகண்ட் கொஷின், சில நேரங்களில் சில மனிதர்கள் என்ற புதினத்தின் ஆசிரியர் யார்? ஆசிரியர் ஜெயகாந்தன். உங்களுக்கான கேள்வி, ஜெயகாந்தன் எந்த புதினத்திற்கு சாகித்ய அகாதமி விருது வாங்கினார்? நெக்ஸ்ட்டு அடுத்த கொஷின், சதம் என்பது எந்த எண்ணை குறிக்கும்? இந்த 2 கேள்விக்குரிய பதிலை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேர்ட் கொஷின், சம்பா நெல் எத்தனை வகைகளாக கொடுக்கப்பட்டுள்ளது? 60. விடுதலைக்கு பின் விடுதலை போராட்டத்திற்கு உரிய பின்னணியை பற்றி கூறக்கூடிய நூல் எது? கோபல கிராமத்து மக்கள். இது ஒரு புதினம். நெக்ஸ்ட் கொஷின், திராவிட மொழியை பற்றி முதலில் கூறியவர் யார்? குமரிலப்பட்டர். அல்லூரில் திருவள்ளுவர் தவசாலையை நிறுவியவர் யார்? ரா. இளங்குமரனார். கரிசல் இலக்கியம் முதலில் எந்த பகுதியில் தோன்றியது? கோவில்பட்டி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகள். நெக்ஸ்ட் கொஷின், பரிபாடலில் உள்ள அடிகளில் விசும்பு இசை என்பது எதனை குறிக்கும்? விசும்பு வானம், இசை பேரொளி. இது போன்ற பல வினா தொகுப்புகளுக்கு நமது கலையமுதம் சந்திரசேகர் யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள். இதை உங்களோட நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். இதில் நான் கேட்டதில் எத்தனை கொஷின் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்றதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு நிறைய பதிவுகள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். நல்லதையே சிந்திப்போம். மற்றொரு பதிவில் சந்திப்போம்.